சின்மய் அவர்கள், அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க. ஹிந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க. இன்னொரு ஹிந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு 25 படத்துக்கு மேலே, டோட்டலாக ஒரு 50 படம் செஞ்சுருப்பேன் அவரோட கூட. ஒரே ஒரு ஹிந்தி படம் செய்யலையேன்னு ஒரு வருத்தம். அது இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் எங்கள் டைரக்டர் குணால் அவர்களை. ஹிந்தி அந்த ஆந்தம், சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை வந்து நான் பாட வச்சுட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசை, இந்த ஆந்தம் இப்போ பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் என்னுடைய ஆசை. இந்த நான் கம்போஸ் பண்ணி விஜய் அவர்கள் எழுதின சாங்கை எல்லாரும் பாடணும். அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவான் தான் வந்து அசோசியேட் கம்போசராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும்போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும். அது இன்னைக்கு போடலை. இதயத்தில் சோகம் ததும்பிடும் போது, இமைகளில் ஈரம் அரும்பிடும் போது, நம்பிய யாரும் விலகிடும் போது, யாருமே இல்லா நிலை வரும் போது, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே. இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் அப்படி உருகி எல்லாரும் பாடியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பா விஜய் தமிழ் எழுதினாங்க. அதே போல் தெலுங்கில் வந்து சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு. ஹிந்தியில் வந்து சமீர் சார் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பாபா எல்லா டிவோட்டிக்கும் மிராக்கிள் நடத்தியிருக்கார். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஒரு சின்ன கதை தான், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில் கேட்டார், தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியும் தானேன்னு கேட்டார். நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு. நாங்கள் ஆலந்தூரில் சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர் வீடு. வாரம் நாங்கள் பஜன் நடத்துகிறோம் சத்யசாய் பாபா மேலே. நீ தபலா வாசிக்க வருவியாங்கன்னார். கண்டிப்பாக வரேன் சார்னு. நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, அவர் வந்து பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக வரேன்னு சொல்லலை. ஏதாவது மார்க்கு ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்தில், ஏதோ பாஸ் பண்ணுற அளவுக்கு ஏதோ மார்க்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிளில் தபலாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூரில் இருந்து அப்படியே மறிச்சுக்கிட்டு போகிறேன். ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை, சுதாகர் மார்க்கு மேலே தான், சாரோட மார்க்கு மேலே தான் எனக்கு நம்பிக்கை. போனேன். அங்கே ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பஜன் ஆரம்பித்தாங்க. பாபா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன், இன்னொருத்தர் ஹார்மோனி வாசித்தார். எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. பஜன் பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது உச்சக்கட்டத்தில் போகுது பஜன்.
பாபா சாய் பாபா ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்கிற காலகட்டம். அந்த நேரத்தில் அப்படியே சாய்பாபா திருவுருவ படத்திலிருந்து அப்படியே திருநீறு கொட்டுறதை நான் கண்ணால் பார்த்தேன். அப்படியே மழை மாதிரி கொட்டுது. நான் போகும்போது பாபா மேலே நம்பிக்கை இல்லை. அந்த திருநீறு கொட்டும் போதே நான் தப்லா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன், ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன். ஆனால் அங்கேருந்து சைக்கிளில் மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்போ நினச்சேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதற்கு பலன் கீதையிலே சொல்கிற மாதிரி, பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்கிற மாதிரி, பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்கடே. நீ தபலா வாசிக்க அவ்வளோ தூரம் மிதித்து வந்தியாடா சைக்கிளை. இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரே பாபா, அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்து கொண்டு அவர் அருள் பெற வாழ்வேன் என்று நிச்சயத்தை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.